இதில் இருக்கிறவர்களை பிறப்புகளோடு உட்கார பண்ணுகிறவர், எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். இவர் தான் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர். தரித்திரம் அடைய பண்ணுகிறாருன்னு அங்க அன்னாள் சொல்றா. ஆனா உண்மையில யாரையும் தரித்திரத்துல ஆண்டவர் தள்ளுறது கிடையாது. இவர்களுடைய பாவம் தான் அவர்களை அந்த தரித்திரத்துக்குள் அங்கே நடத்தி விடுகிறது. கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். நீதிமொழிகள் 13:25 நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். சங்கீதம் 37:19 பஞ்சகாலத்தில் கூட அவர்களை போஷிக்கிறவர் என்று அங்கே தாவீது பாடுகிறார். 3 வருஷம் மழையும் பெய்யல, பனியும் பெய்யல. ஆனால் சாரி பார்த்து அந்த விதவையினுடைய வீட்டில் மாவு எண்ணெயும் குறையவில்லை. கர்த்தர் போஷித்தார். அப்போ தேசத்துக்கெல்லாம் பஞ்சம் இருக்கலாம். யோசேப்பு எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருந்தார். பஞ்சம் வர வர அதிகமாகிறப்ப அதுக்கு முன்னாடியே தானியத்தை அவர் சபதரித்து வைத்திருந்தார். அவருக்கு பஞ்சம் கிடையாது, தேசத்தில் பஞ்சம் இருந்தது. எல்லாரும் ஆடு மாடு நிலங்களை கூட பார்வோனுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பாட்டுக்காக தானியத்தை வாங்கினார்கள். யோசேப்புக்கோ அவனுடைய குடும்பத்துக்கோ பஞ்சம் இல்லை. தேசத்தில் பஞ்சம் இருந்தது, ஆனால் அவர்களுக்கு பஞ்சம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்ம பஞ்ச காலத்தில் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். நீங்கள் இருக்கிற தேசத்தில் திருப்தியாக சாப்பிட்டு நீங்கள் சுகமாக குடியிருப்பீங்கன்னு சொல்லி தான் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் விதை விதைக்கிற பொழுது 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். கர்த்தர் பஞ்ச தேசத்தில் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். நீதிமொழிகள் 14:32 நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். அது மரணத்தை குறித்து நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் மரணம் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது. மரணம் வந்தால், அட்ரஸ் தேடி வந்தால், அந்த ஆள் இப்போ இங்கே கிடையாது, உனக்கு இங்கே கிடையாதுன்னு கதவை சாத்தி அனுப்ப வேண்டும். சின்ன தலைவலி வந்தால் கூட அவ்வளோதான், நான் செத்தேன் போங்க, சீக்கிரம் அவ்வளவுதான், கேஸு சரிப்பட்டு வராது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நீடிய வாழ்வை தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. நம்முடைய மரணத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. மண்ணானது முன்னுக்கு இருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும்னே வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகிறார். பவுல் சொல்றார், ஓட்டத்தை முடித்தேன், இப்பொழுது மார்க்கப்பட்டு போகிறேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் எனக்கு பலன் இருக்கு, எனக்கு கிடையாது, அவருடைய பிரசன்னமாகுதல விரும்புகிற யாவருக்கும் அது இருக்கு, எனக்கு மாத்திரம் கிடையாது, உங்களுக்கும் இருக்கிறதுன்னு சொல்றார். மரண நாள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. பிரசங்கில சொல்றப்ப மரண நாள் மேல மனு